லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஆடி போய் ஆவணி பிறந்தால் அதிமுகவிற்கு நல்லதே நடக்கும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சரான ஆர்பி உதயகுமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உதயகுமார் அவருடைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக நம்ம எடுத்துக்கவே முடியாது. உதயகுமார் யார்? அந்தாலும் மாற்றி மாற்றி பேசி அதாவது அம்மா இருந்தால் இது மாதிரிலாம் பேசுவாரா? பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. சசிகலா இதே எடப்பாடி அம்மா தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. அவர் அது என்ன சொல்லுவாங்க, சேலத்தில் அந்த வெள்ளம் அச்சு வெள்ளம் விற்றுருந்தவர் ஒரு சாதாரண இருந்து அம்மா ஓ பன்னீர்செல்வத்தை நம்பிக்கையோடு அம்மா ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியில் எடுத்து இருக்கிறாங்க. அம்மா மூலிமா பார்த்து வாங்கினவர். அம்மா இருந்தால் இந்த மாதிரியெல்லாம் இந்த சிவி சண்முகம், இந்த உதயகுமார் ஒரு மென்டல் பைத்தியக்காரன், அவன்லாம் பேசுவானா? பேச மாட்டான். அதே மாதிரி எடப்பாடி இருக்கார். சசிகலா தவந்து போய் காலையில் விழுந்தார் அந்த டேபிள் கீழே. உங்களுக்கு எல்லாமே நாடறிஞ்ச விஷயம். இன்றைக்கி அவர் ஒரு கட்சியில் இருக்கிறாரு. உதயகுமார் பேச்செல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. அவன் தகுதி இல்லாத அரசியல்வாதி. இது அவங்க சொல்கிறாங்க, அந்த மாதிரி கொடுப்பாங்களா என்னன்றது தெரியலம்மா. நமக்கு வாய்ப்பு கம்மி தான்மா. இது நம்ம இப்போ நடக்கிற ஆட்சி கொஞ்சம் நல்லா சிறப்பாக இருக்குது. நல்ல மாதிரியாக மறுபடியும் வர்றதுக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. இவர் எப்படி 2026 கொடுக்க முடியும்? 26 இவங்ககிட்ட தான் இருக்கும். இவங்க கொடுத்துருவாங்க அதை. இவர் சொன்ன அந்த 2500 அவங்களே கொடுத்துருவாங்க. அது உதயகுமார் அவர் கட்சியில் இருக்கிறாரு. ஆடி போனால் ஆணி வரும், ஆணிக்கு அப்புறம் வேறு ஏதாவது வரும்னு கூட சொல்லுவார். அதெல்லாம் அவருடைய பொது தனிப்பட்ட கருத்து. ஆடி வரட்டும், ஆணி வரட்டும், அதை வேறு ஏதாவது வரட்டும். அதுக்கும் அப்துல் காதருக்கும் அமாவாசைக்கு எப்படி சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி உழைச்சாதான் சாப்பாடு. அவர் அவர் கட்சியில் இருக்கிறார் உதயகுமார். அவருக்கு ஜிங்கிச்சான் ஜாலரை அடிப்பார். அது அவரோட தனிப்பட்ட கருத்து. அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. சான்ஸே கிடையாது. திமுக தான் திருப்பி வரும். இவர் தான் வருவார். நல்லா செய்கிறார், நாட்டுக்கு நல்லா செய்கிறார், மக்களுக்கு நல்லா செய்கிறார். ஆனால் இவர் தான் வருவார். திருப்பி வர்றது இவர் தான் சிஎம் ஆகுவார். ஏன்னா ஜோசியம் பண்ணி கல்யாணத்துக்கு தான் வரலாம். ஆடி போய் அவன் இல்லை, கல்யாணத்துக்கு தான் வரலாம். வேறு என்னத்துக்கு வர முடியாது? அரசியலுக்கு வர முடியுமா? முடியாது. ஆனால் இவர் வருவார். ஸ்டாலின் சார் வருவார். அவர் என்ன கடவுளா? உதயகுமார் சும்மா கிடக்க வேண்டியதானே? பேசாமல் சாப்பிட்டு வீட்டில் பேசாமல் கிடக்கிறத விட்டு போட்டு நல்லா வருமானம் எப்படி இவனை கடவுளா அப்படின்னா தெல்லாம் சொல்லலாம்ல? அவர் ஏடிஎம்க்கு வர்றது சான்ஸே இல்லை. அப்படி எப்படி வரும்? மேலே டாப்பில் வேணால் போவாங்க, வரமாட்டாங்க. எதை வச்சு நம்ம செய்கிற முறை அப்படி. அதனால தான் சொல்கிறேன். அதனால் வாயில் வந்த மாதிரி வளர்றோமா? அவ்வளோ வர முடியுமான்னு அவ்வளோ சீக்கிரத்தில் அப்படி பண்ணுவார். ஏன்னா அவர் மதுரைக்காரரு, உருண்டு வருவார். ஆடி போய் ஆவணி வந்தாச்சுன்னா திருமணம் நல்ல நாட்கள். அதெல்லாம் அவரால் ஒன்றும் பண்ண முடியாதும்மா. இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஏன்னா எலெக்ஷன் வரும்போது தான் சொல்ல முடியும். எல்லாம் மக்களோட கையில் தான் இருக்குது. ஏன்னா அது அவர் சொல்கிறதெல்லாம் நம்ம ஏற்றுக்க முடியாது. யார் சொன்னால் ஏற்றுக்க முடியாது. அவர் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா இப்போ இருக்க நிலைமை அப்படி இருக்குது. இப்போ அதிமுக 4-5 பிரிவாக இருக்குது. அவங்களாம் ஒன்றா சேர்ந்தால் ஒரு வகையில் வரதுக்கு வாய்ப்பு உண்டு, வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதில் 2 பிரிவு, அதிலே 2 பிரிவு இருக்குது சேர்ந்தாலும். அதுக்கு தகுந்த ஆளுங்க இல்லை. அதுக்கு தகுந்த அதிமுக வர்றதுக்கு நான் பக்கா அதிமுக. இந்த பாருங்க, நான் பக்கா அதிமுக. எம்ஜிஆர் பிள்ளைலேருந்து ஜெயலலிதா பிள்ளைலேருந்து இந்த 2 நாய் வந்ததுலேருந்து இவனுங்கிட்ட நான் பேசுறதுக்கு கூட இல்லை. இவங்களுக்கு ஓட்டு போகிறதில்ல. எனக்கு இங்கே தான் ஓட்டு. எனக்கு துறைமுகம் தான், சேகர் பக்கத்துக்கு தான் ஓட்டு போடுவேன். இவங்க வரமாட்டாங்க. ஆனால் திமுக வரும், கேரண்டி. இது எல்லாம் செய்தாங்க, பேர் வரல. இவர் செய்ததெல்லாம் பேர் வருதில்ல. இவர் செய்கிறாரு, வந்தார், செய்தார். அப்போ செய்ய மாட்டார், கலைஞர் செய்ய மாட்டார், ஸ்டாலின் செய்ய மாட்டாருன்னு சொல்லிக்கினாங்க. இப்போ செய்கிறாரு, பேர் வருவார். கண்டிப்பாக வருவார். நல்லா இருக்கட்டும் மனுஷன். இது இப்போ கூட அவங்க வராறாட்டிருக்கு. நல்லா இருக்கட்டும் மனுஷன். ஏமா 4 வருஷம் இவங்க இருந்தாங்க, ஒன்றுமே செய்யலை. இப்போ நான் செஞ்சிருவேன் மக்களை காப்பாற்றுவேன், தமிழ்நாட்டை காப்பாற்றுவாங்க. என்ன செய்ய முடியும்னால அவன் இருந்தவன் செஞ்சுட்டு போனால் அதை வாழ்றதுக்கு இல்லை. பிள்ளைங்க படிக்குது, பெரியவங்க இந்த பொம்பளைங்கள்லாம் வண்டியில் போகுது. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அந்த பிள்ளைங்களுக்குலாம். இவங்க செய்யாதானே இப்போ செஞ்சுருக்காங்க. இவங்க செஞ்சதை மாற்றி செய்யலையே. அதனால் ஒன்றும் பண்ண முடியாதும்மா. அவங்க சும்மா இருக்கிறதுக்காக ஒரு சொல்லிகிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்துடுவோம், அதை நினப்பு பொழப்ப கெடுத்துரும். மக்கள் வாக்குறுதியை நம்புகிறாங்கனாக்கா, இவங்க இந்த ஊர் சைடில் இவர் போய் இப்படி பேசிகிட்டு இருக்காரு. முக்கியமான நகர பகுதியில் பேசும்போது கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க. நம்புவாங்களானாக்கா அவங்களுடைய கட்சிக்காரங்க நம்புவாங்கம்மா. பப்ளிக்கு
இப்போ இவங்க நல்ல மாதிரியாக பண்ணிகிட்டு இருக்கும்போது இவரே தான் மறுபடியும் எல்லாருமே விரும்புவாங்க. ஏன் இதுக்கு முன்னாடி இது ஆடிக்கு முன்னாடி என்ன வந்தது, ஆவணி வந்ததில்ல, அப்போ நான் டாப்பில் இருந்தாங்க. அவன் சொத்து சேர்க்கறதுக்கு, குடும்ப சொத்து சேர்க்கறதுக்கு அரசியலை ஒரு தீவிரமாக கருவியாக பயன்படுத்துகிறாங்க. நம்ம வீட்டான பசங்களாம் விளையாடுவாங்க, ஆடி பிறந்தது அந்த ஒரு பாட்டு ஒன்று பாருங்களா, அதை மாதிரி பாடுறதுக்கு ஒரு தகுதியான ஆள். அவன் ஒரு சிறந்த அரசியல்வாதி கிடையாது. அவனை நான் பெருசாகவும் மதிக்கிறதும் கிடையாது. டாப் லெவலில் அடுத்த மாதம் வேணால் மழை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிமுக வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. ஏன்னா அவங்களுடைய செயல்பாடுகள் சரியில்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா மழை எங்கெங்கே வந்து வெள்ளமாக தண்ணி நிற்கிது. இப்போ எல்லா இடத்துலையும் வந்து மழை வடிகால் போட்டுன்னு இருக்கிறாங்க. அது ஒரு சில இடத்துல சரியில்லாமல் கூட போகலாம். அதை நான் சொன்னேன்ல எல்லாமே வந்து எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாதுன்னு. ஒரு சில இடத்துல சரியில்லாமல் போகலாம். ஆனால் வந்து அதிமுக ஆட்சியில் அவங்க எந்த ஆணியுமே பிடுங்கலை. அவங்க ஏதாவது ஒரு ஆணியை பிடுங்கி இருந்தாங்கன்னா இப்போ திமுக ஆட்சியில் அவங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. திமுக ஆட்சியில் வந்து அவங்க எல்லாருமே வந்து செஞ்சுட்டே வராங்க, ஒன்றுனா செஞ்சுட்டே வராங்க. இப்போ மத்திய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து எந்த ஒரு நிதியும் வந்து தமிழ்நாட்டுக்கு வரதில்லை. இருந்தாலும் இந்தியாவில் வந்து தமிழ்நாடு தான் முதல் இடத்துல இருக்குது. கல்வியிலையும் சரி, பொருளாதார வளர்ச்சியும் சரி, திமுக ஏன் முதல் இடத்துல இருக்குன்னா அவங்க வந்து நல்ல செயல்பாடு பண்ணுறாங்க. மற்றபடி வந்து எல்லாருமே வந்து மேடையில் ஏறி கையில் மைக்கு கொடுத்தாங்கன்னா எது வேணாலும் பேசுவாங்க. அதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது. அந்த சீமான் கூட சேர்ந்துக்கிட்டு அவன் பேசுகிற மாதிரி பேச சொல்லுமா. அவன் ஒரு லூஸ் பையன், அவன் கூட இவனும் சேர்ந்து பேசிட்டான், வாய்ப்பில்லைன்னுட்டு அப்படி போயிட்டு அதை பற்றி எனக்கு சரியாக தெரியாது. ஆனால் மக்கள் வந்து விரும்புகிறாங்க, நம்ம என்ன பண்ண முடியும். இப்போ நான் ரோட்டில் போகிறவன் கூப்பிட்டு கேட்டீங்க, இந்த உள்ள சொன்னேன், இந்த தொகுதி வந்து திமுக தான் வரும், இந்த தொகுதியை அதிமுக அடிக்கவே முடியாது, இந்த தொகுதி துறைமுக தொகுதி வந்து திமுக தான் வரும். ஆனால் அதிமுக இந்த தொகுதியில் வரவே முடியாது. இவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குங்கம்மா. அவங்க பண்ணிட்டு போகிற நல்ல ஒரு திட்டங்களில் அதில் வந்துட்டு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க, அது சொல்லவே முடியாது. அது சொன்னால் லேட் ஆகும். எல்லாம் செய்தாங்க, பேர் வரல. இவர் செய்த இதெல்லாம் பேர் வருதில்ல. இவர் செய்கிறாரு, வந்தார், செய்தார். அப்போ செய்ய மாட்டார், கலைஞர் செய்ய மாட்டார், ஸ்டாலின் செய்ய மாட்டாருன்னு சொல்லிக்கினாங்க. இப்போ செய்கிறாரு, பேர் வருவார், கண்டிப்பாக வருவார். நல்லா இருக்கட்டும் மனுஷன். இது இப்போ கூட அவங்க வராறாட்டிருக்கு. நல்லா இருக்கட்டும் மனுஷன். மக்கள் வந்துட்டு வாக்குறுதியை நம்புகிறாங்கனாக்கா இவங்க இந்த ஊர் சைடில் இவர் போய் இப்படி பேசிகிட்டு இருக்காரு. முக்கியமான நகர பகுதியில் பேசும்போது கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க. நம்புவாங்களானாக்கா அவங்களுடைய கட்சிக்காரங்க நம்புவாங்கம்மா. பப்ளிக்கு இப்போ இவங்க நல்ல மாதிரியாக பண்ணிகிட்டு இருக்கும்போது இவரே தான் மறுபடியும் எல்லாருமே விரும்புவாங்க. இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஏன்னா எலெக்ஷன் வரும்போது தான் சொல்ல முடியும். எல்லாம் மக்களோட கையில் தான் இருக்குது. ஏன்னா அது வந்து அவர் சொல்கிறதெல்லாம் நம்ம ஏற்றுக்க முடியாது, யார் சொன்னாலும் ஏற்றுக்க முடியாது. அவர் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது.